ஃப்ரீக்வெண்ட்டாக தும்மல் வந்து என்ன சார் பண்ணணும்? ஃப்ரீக்வெண்ட்டாக தும்மல் யூஸ்வலாக அலர்ஜினால தான் சார் வரும். அலர்ஜி வந்து வெவ்வேறு விதமாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். நோஸில் அலர்ஜி இருந்தால் அது ஃப்ரீக்வெண்ட் தும்மலாக தெரியும். அந்த ஃப்ரீக்வெண்ட் தும்மல் இருக்கிற அலர்ஜி இருக்கிற பீப்புளுக்கு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து இந்த நேத்தின்னு சொல்கிற சைனஸ் வாஷ் தான். இப்போ நோஸ்லேருந்து ப்ளீடிங் வந்தால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும்? நோஸ்லேருந்து ப்ளீடிங் வந்தால் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது பேனிக் ஆகக்கூடாது, காமாக இருங்க, கொஞ்சம் ஐஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதாவது கோல்டாக ஏதாவது பால் பாக்கெட் மாதிரி ஏதாவது கோல்டாக எடுத்துக்கோங்க. அந்த நோஸோட முன்புறத்தை நல்லா அமுக்கி நல்லா முன்னாடி குனிஞ்சிருங்க. ஒரு 5 minutes to 10 minutes இந்த மாதிரி உட்காந்திங்கன்னா யூஸ்வலாக ப்ளீடிங் நின்றும். அப்படி பண்ணியும் நிற்கலைன்னா உடனே ஒரு டாக்டரை போய் பாருங்கள். இப்போ ஏசியில் ரொம்ப நேரம் இருந்தால் மூக்கில் அலர்ஜி வரும். ஸோ ஏசியில் ரொம்ப நேரம் இருக்கிறது எப்போ அலர்ஜி காஸ் பண்ணும் அப்படின்னா அந்த ஏசியை க்ளீன் சரியாக பண்ணாமல் வச்சுருக்கிறதுனால தான் அலர்ஜி வரும். ஏசினால் மோஸ்ட்டாக வரக்கூடிய ப்ராப்ளம் ட்ரைனஸ் தான், அலர்ஜி கிடையாது. பட் அன்க்ளீனாக அந்த டஸ்ட்டு நிறையா அந்த ஏசியில் சேர்ந்து இருக்கும் போது சம்டைம்ஸ் இந்த அலர்ஜி வரலாம்.